ஹலோ நண்பர்களே, குவைத்தில் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கலைன்னா ஃபைன் போடப்படுமா இல்லையா, அதே மாதிரி நம்ம ஊருக்கு போகிறதுல அதனால் பிரச்சனை வருமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அது சம்மந்தமாக பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தினுடைய பள்ளிவாசல்களில் போயிட்டு இந்த மாதிரி கட்டுமான பணி, பள்ளிவாசல் கட்டணும், இல்லை மதரசா கட்டணும், இல்லை ஊரில் இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அவங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பள்ளிவாசல்களில் போயிட்டு யார்ட்டையுமே துட்டு கேட்கக்கூடாது. அந்த மாதிரி கேட்ட ஒரு நபரை குவைத்தினுடைய போலீஸ் கைது செய்து சொந்த நாட்டிற்கு அனுப்ப போகிறாங்க. அது சம்மந்தமாக பார்க்க போகிறோம். நிறைய முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் செய்தி, குவைத்தில் பள்ளிவாசல்களில் நின்றுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை, அந்த நபருக்கு உதவணும், எங்களுக்கு பணம் இல்லை, நீங்கள் பணம் கொடுத்து உதவுங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. அது இல்லாமல் இந்த மாதிரி ஊரில் ஒரு பள்ளிவாசல் கட்டுறோம், மசூதி கட்டுறோம், அதே மாதிரி மதரசா கட்டுறோம், அந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளுக்கு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி குவைத்தினுடைய பெர்மிஷன் வேணும். அவுகாஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய ஒரு நடைமுறை இருக்குது. அதில் பெர்மிஷன் வேணும். அப்படி பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் பள்ளிவாசல்களில் நாம் போயிட்டு இந்த மாதிரி நிதி திரட்ட முடியும். அந்த மாதிரி நிதி திரட்டிய ஒரு நபர் பள்ளிவாசல்களில் போயிட்டு எந்த ஒரு அனுமதியுமே இல்லாமல் எகிப்து நாட்டை சார்ந்தவர் நிதி திரட்டியிருக்காரு. அதை குவைத்தி ஒருவர் மினிஸ்ட்ரிக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. உடனடியாக அங்கே வந்த போலீஸ் அவரை கைது செய்து தற்பொழுது அந்த நபரை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு. இதை பொறுத்த வரைக்கும் ஏன் அனுமதி கேட்குறாங்க அப்படின்னா, நிறைய நபர்கள் இந்த மாதிரி தவறாக கூட அந்த பணத்தை யூஸ் பண்ணிடலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தினாரும் தவறான வழிக்கு பயன்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரூல்ஸ் குவைத்தில் இருக்குது. இதை எல்லாருமே மதித்து நடந்துக்கோங்க அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் சம்மந்தமாக குவைத்தினுடைய அரசு முக்கியமான ஒரு அப்டேட்டை நேற்று வெளியிட்டிருந்தாங்க. நேற்று போட்ட வீடியோவில் ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு. வெளிநாட்டவர்களுக்கு தான் டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. குவைத்திகளை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்பர்ஸ் ஆஃப் குவைத்திஸ் எடுத்துட்டாங்க பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட். அவங்களுக்கு செப்டம்பர் 30 அடுத்த மாதம் லாஸ்ட் வரைக்கும் டைம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு சின்ன கேள்வி என்னென்னா, பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கலை அப்படின்னா டிரான்சாக்ஷன் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஏதாவது ஃபைன் நமக்கு போடுவாங்களா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தே ஆகணும். எடுக்கலை அப்படின்னா நமக்கு என்ன பிரச்சனை வரும்னா, நமக்கு ஒரு அபராதம் கட்ட வேண்டியிருக்கு, இல்லை நம்ம மேலே ஏதாவது ஃபைன் போடப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலைகளில் நம்ம மினிஸ்ட்ரியில் போயிட்டு பணத்தை நம்முடைய சிவில் ஐடி மூலமாக கட்டணும் அப்படின்னு நினச்சோம்னா அதை கட்ட முடியாது. அந்த அபராத தொகை கூடிக்கிட்டே போகும். பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தால் மட்டும்தான் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு பிறகும் நம்முடைய மினிஸ்ட்ரி சம்மந்தமான டிரான்சாக்ஷனை பண்ண முடியும். இது முக்கியமாக யாருக்கு அப்படின்னா, குவைத்தில் ஃபேமிலியாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு. ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி முழுவதுக்கும் அந்த பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்டை கட்டாயம் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய கரண்ட் பில் ஆகட்டும், அல்லது உங்களுக்கு தேவையான அந்த ஃபேமிலி எக்ஸ்பென்ஷனுக்கான பில்லு, உங்களுடைய ரினிவல், இது எல்லாத்தையுமே செய்வதில் ரொம்பவே கஷ்டம் ஏற்பட்டுரும். அந்த மாதிரியான நபர்கள் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே, இன்னும் டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குன்ட்டு வெயிட் பண்ணாமல் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக உங்களுடைய பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுத்துக்கோங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். நம்பர் வீடியோ பார்க்குறவங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.